தேவநாத யாதவ் சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. மேலும் நிதி நிறுவன முதலீடு மோசடி வழக்கில் கைதாகி புழல் சிறையில் உள்ள தேவநாத யாதவ் தொடர்பான வழக்கு தொடர்பாக ஒரு முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் தேவநாத யாதவ் சுதந்திர போராட்ட தியாகியா என்ற கேள்வியும் சென்னை உயர்நீதிமன்றம் முன்னிறுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் அவர்கள். சக்திவேல் வணக்கம். தற்போது தேவநாத யாதவ் சுதந்திர போராட்ட தியாகி என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இவர் தொடர்பான வழக்கு குறித்து கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் கோகிலா. சென்னை மயிலாப்பூரில் இந்து பர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களிடமிருந்து பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நிதி நிறுவனத்தின் இயக்குனர் தேவநாத் யாதவ் கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தனது சொத்துக்களை விற்று முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திருப்பி செலுத்த தயாராக இருப்பதாகவும் இதற்காக ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க வேண்டும் என்றும் கோரி தேவநாத யாதவ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தேவநாத் யாதவ் நீண்ட நாட்களாக சிறையில் இருப்பதாகவும் அவரது சொத்துக்களை விற்று பணத்தை திருப்பி செலுத்த தயாராக இருப்பதாகவும் அவரது தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு குறுக்கிட்ட நீதிபதி அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா, சிறையிலேயே இருக்கட்டும் என குறிப்பிட்டார். மேலும் மக்களுக்காக நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்ட பணத்தை தனக்காக மோசடி செய்துள்ளதாகவும் நீதிபதி தெரிவித்தார். இதனிடையே முதலீட்டாளர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திருமூர்த்தி நீதிமன்றம் விதித்த 100 கோடி ரூபாய் டெபாசிட் நிபந்தனையை தேவநாத யாதவ் நிறைவேற்றவில்லை என வாதிட்டார். மேலும் சிறையில் இருக்கும் நிலையில் சிறை கண்காணிப்பாளரின் ஒப்புதலை பெற்று மனு தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் உண்மையிலேயே பணத்தை திருப்பி செலுத்தும் எண்ணம் இருந்திருந்தால் ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவு விதித்த 100 கோடி ரூபாய் டெபாசிட் நிபந்தனையை எதிர்த்து உயர்நீதிமன்றம் நாடியிருக்க கூடாது என்றும் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தேவநாத யாதவின் சொத்து விவரங்களை காவல்துறையினர் தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். மேலும் இந்த வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கோகிலா, தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.